ஸோ நம்மளுடைய ஓடிசி ரோமன் ரைன்ஸ் இப்போ வரைக்கும் கண்ட ராயல் ரம்பிள்கான டிக்ளரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ நிறைய கிளாசிக்கான மூமெண்ட்ஸ் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் நடந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஜேக்கப் ஃபோட்டோ யார் தாங்க அட்டாக் பண்ணது, ஸோ அதுக்கான ஃபியூட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. ஸோ என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி விடுவோம். இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் என்ன நினச்சி ஃபுல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சொல்கிற அப்படி சில ஷேர் ஸ்பீடாக புரிய வரும். சரி நம்ம டேமேஜ் பண்ண வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஸ்மாக்டவுனை கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமிசைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாரு. கிக் ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் என்ன அட்ரஸ் பண்ணுறாருன்னா, நாளைக்கு சாட்டர்டே நைட் மெனியூ நடக்க போதில்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன், ட்ரிக் வில்லியம்ஸ், டேமின் பீஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேடல் 4 மேட்ச்சில் டிஃபீட் பண்ணி ட்ரூ மேக்கிண்டரை அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்காக ராயல் ரம்பிளில் ஃபேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வேர்ல்டு டைட்டிலே நான் வின் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சமிசைன் இந்த இடத்துல கால் அப் பண்ணுறாரு. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிக் வில்லியம்ஸ் இன்ட்ரோ பண்ணிடுறாரு. ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கால் அப் பண்ணுறாருன்னா, லாஸ்ட் டைம் உனக்கு மான்ட்ரியல்லாம் வாய்ப்பு கிடச்சிச்சு, பட் இருந்தாலும் நீ ஒன்றால் அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சமிசைன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் குட் எனஃபாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, பட் இருந்தாலும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் பண்ணுறதுக்காக நான் ரெடியாக தான் இருக்கேன்றதை சொல்கிறாரு. அந்த இடத்துல டேமின் பீஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வராரு. டேமின் பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாருன்னா, மெயின் ஈவெண்ட்டில் அவருக்கும் ட்ரிக் வில்லியம்ஸ்க்கும் மேட்ச் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ட்ரிக் வில்லியம்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமிசைனை அட்டாக் பண்ணுறாரு. இவங்களுக்கான பிராவலும் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இந்த பிராவல் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராண்டி ஆர்டன் பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. கேத்திகளையும் கொஸ்டின் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, 2026 என்னோட வருஷமாக தான் இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை நான் எடுக்க போகிறேன், 15th டைமாக நான் எடுக்க போகிறேன்றதை வந்து நம்மளுடைய ராண்டி ஆர்டன் அந்த இடத்துல கால் அப் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கார்மலேஸ் இந்த இடத்துல ஈலியா டிராகனோக்கு யுனைடெட் சாம்பியன்ஷிப்கான ரீமேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாரு. ஈலியா டிராகனோவை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ மிஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சாம்பியன்ஷிப்கான ப்ரெஸ்டீஜை நீ வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிட்ட, ஸோ அதுக்கான மதிப்பை என்னன்றது உனக்கு உங்கள் 2 பேருக்கு தெரிலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ நடக்குது யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஈலியா டிராகனோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்மலேஸ் அவருடைய டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறாரு. மேட்ச் நல்லாவே போகுது. மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்மலேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டைன் பண்ணிட்டாரு. மேட்ச்க்கு அப்புறமா நம்மளுடைய மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈலியா டிராகனை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. கோடி ரோட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் கால் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜேக்கப் ஃபார்ட் இன்ட்ரோப் பண்ணிடுறாரு. ஜேக்கப் ஃபார்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, என்னை யார் அட்டாக் பண்ணுறதுன்றது தெரிஞ்சே ஆகணும், அது ட்ரூ மேக்கிண்டராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், உனக்கு என்ன தெரியுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனலாகவே போயிடுவார். ஏன்னா பாஸ்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஜேக்கப் ஃபார்ட் ஒரு சம்பவம்னால வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுவார். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி விட்டுறாரு. இந்த இடத்துல ஜேக்கப் ஃபார்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் நீ நிறைய சம்பவம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லெவலாக இருக்க போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்ட் கொடுத்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போகிறாரு. இதுக்கப்புறமா WWE விமன் சாம்பியனாக இருக்க ஜெட் கெரில் வர்சஸ் WWE மிக்ஸ் சாம்பியனாக இருக்க செல்சி கிரீனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. நான் டைட்டில் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை ஜெட் கெரில் ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் WWE ப்ரோமோ யார் பண்ணுறாங்க, ஸோ நம்மளுடைய ஓடிசி ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2026 ராயல் ரம்பிளில் என்ட்ரன்ட் ஆக போகிறாரு. ஸோ அதுக்கான டிக்ளரேஷன் ப்ரோமோவாக வந்து பார்த்தீங்கன்னா WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இது என்ன டவுட்னா, இதை ஏன் ஸ்மாக் டவுனில் பண்ணானுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ பழைய அப்டேட் வீடியோ ஞாபகம் இருக்கா, ஒரு ரெஸ்லிங் ஆர்டிகலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் வந்து ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ WWE இன்பில்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா WWEன்ற மாதிரிங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுடைய அந்த USA சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரோமன் ரைன்ஸோட ப்ரோமோவை இன்பில்டாகவே ஸ்மாக் டவுனில் ஆட் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். ஒருவேளை ரோமன் ரைன்ஸ் இதுக்கப்புறம் ஸ்மாக் டவுனுக்கு தான் வரப்போறாரான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி. ஆல்சோ நம்மளுடைய செல்சி கிரீன் வர்சஸ் ஜெட் கெரில் மேட்ச்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜானி கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளுக்கான டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ராயல் ரம்பிள் வின் பண்ணி ஜெட் கெரில் ஃபேஸ் பண்ணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஃபேமிலி ட்ரீ வர்சஸ் ஒயிட் சிக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோலோ சிக்கோ டாமாட்டோங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆகிட்டாங்க. ஸோ க்ரௌன் ஆனது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக பேக் ஸ்டேஜ் ப்ரோசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அந்த இடத்துல நம்மளோட சோலோ சிக்கோ டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் ராயல் ரம்பிளில் அப்பியரன்ஸ் ஆக போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா ஏஜி ஸ்டைல்ஸ் நம்மளுடைய நாக்கமோராவை நிக்கா எல்டிஸோடைய ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய நாக்கமோரா வர்சஸ் ஏஜி ஸ்டைல்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற சாட்டர்டே நைட் மீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நேதர் ஃபேசர் வர்சஸ் நம்மளுடைய ஜானி கர்கனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேசர் வின் பண்ணிட்டார். மேட்ச்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்ஸம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டார். பட் இருந்தாலும் கேண்டிஸ் லேயரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கை தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஷார்லட் ஃப்ளேர், அலெக்சா பிளிஸ் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் ராயல் ரம்பிளில் இருக்க போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ட்ரூ மேக்கிண்டர் பார்த்தீங்கன்னா வராரு. ட்ரூ மேக்கிண்டர் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாருன்னா, நான் ஜேக்கப் ஃபார்ட்டோவெல்லாம் அட்டாக் பண்ணலாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இது பண்ணுறாரு. அப்படி நான் பண்ணியிருந்தேன்னா நான் இதை பற்றி ஏன்டா எதுவும் பண்ணாமல் இருக்க போகிறேன், ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆளாகவே வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கலை, நான் இந்த இடம் சாம்பியன்ஷிப் பண்ணிட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டர் கால் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய ராண்டி ஆர்டன், ட்ரிக் வில்லியம்ஸ், டேமின் பீஸ், சமிசைனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ட்ரூ மேக்கிண்டர் இந்த இடத்துல வந்து சமிசைனோட பையனை பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. சமிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சமிசைனோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா சமிசைனுக்கு பிறந்தது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக நினைக்கிறான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டர்
இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா கிட் வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மேட் கோடானாவை லாஸ்ட் வீக் அட்டாக் பண்ணான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. மேட் கோடானா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்கான ஆளாக இருக்கா, இவனை மாதிரி ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கிட் வில்சன் சொல்கிறாரு. மேட் கோடானா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்தை நான் வந்து ரிங்கில் செட்டில் பண்ணிக்கிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அப்கமிங் இவங்களுக்கான மேட்ச் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரிபிள் த்ரெட் கண்டெண்டர் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக. குவேலியா கைனா ஜேம்ஸ் வர்சஸ் நம்மளுடைய ஷார்லட் ஃப்ளேர் அலெக்சா பிளஸ் வர்சஸ் நயா ஜாக்ஸ் லாஸ்ட் சீசனுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைனா ஜேம்ஸ் அண்ட் குவேலியா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல கைனா ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அலெக்சா பிளஸை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க தான் இப்போ வரைக்கும் கரண்டாக விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஆல்சோ பேக் ஸ்டேஜில் போய் நம்மளுடைய குவேலியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கால் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் ராயல் ரம்மலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆக போகிறன்றதை சொல்கிறாங்க. அதில் வின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரிபிள் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக போகிறன்றதை நம்மளுடைய குவேலியா வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறாங்க. கோடி ரோட்ஸ் இந்த இடத்துல ஏஜி ஸ்டைல்ஸை கன்கிராச் பண்ணுறாரு. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கந்தர் வர்சஸ் ஏஜி ஸ்டைல்ஸ்க்கான வந்து மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெரியர் த்ரெட்டிங் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் ஏஜி ஸ்டைல்ஸ் தோத்துட்டாருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிபுலேஷன் வச்சு லாஸ்ட் வீக் ரால வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்கிறாரு. அப்புறமா டேமின் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமிசேன் கிட்ட போய் சொல்கிறாரு. ஸோ சமிசேன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் அண்ட் ஆல்சோ டேமின் பீஸ்க்கான மேட்ச் இருக்குல்ல, ஸோ அதுல இருந்து எந்த இன்டர்ஃபென்ஸும் பண்ணிடாதான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சமிசேன் அந்த இடத்துல ட்ரூ மேக்கினேரை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கினேருக்கு ஒரு ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் கொடுத்துறாரு. இதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட் நடக்குது நம்மளோட ட்ரிக் வில்லியம்ஸ் வர்சஸ் நம்மளுடைய டேமின் பீஸ்க்கான மேட்ச். இந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சது. மேட்ச்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சமிசேன் இன்டர்ஃபென்ஸ் பண்ணிடுறாரு. அண்ட் ஆல்சோ இது டிஸ்குவாலிஃபிகேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிக் வில்லியம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர்ன்றதை அறிவிச்சிடறாங்க. இதுக்கப்புறமா சமிசேனும் நம்ம டேமின் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவல் போவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ராண்டி ஆர்டன் ஷோ ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ ராண்டி ஆர்டன் ரெண்டு பேருக்குமே ஆர்கேஓ போட்டு இந்த ஷோவை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணி ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஷோ வந்து பார்த்தீங்கன்னா WWE ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரைன்ஸ் ராயல் ரம்பிள் டிக்ளரேஷன் கொடுத்துருந்தாருல, ஸோ எனக்கு தெரிஞ்சு ரோமன் ரைன்ஸை வர வச்சு ஸோ ப்ரோமோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க விட்டுருக்கலாம். பட் இருந்தாலும் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலரே என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்கமிங் ரோமன் ரைன்ஸ் வர ஸ்மாக் டவுன் தான் வருவார்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது போக நாளைக்கு நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 4 மேட்சஸ் கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜேக்கப் ஃபாட்டுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. ஏஜி ஸ்டைல்ஸ் வர்சஸ் சின்ஸ்கே நாகமுராக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ரியா ரிப்ளே யூஎஸ்கே அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் டே சேர்ந்த லிவ் மார்கன் ராக்சன் பெரஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது. நம்மளுடைய ட்ரிக் வில்லியம்ஸ் வர்சஸ் டேமின் பீஸ் வர்சஸ் சமிசேன் வர்சஸ் நம்மளுடைய ராண்டி ஆர்டனுக்கான ஃபேட்டல் 4-வே மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணுறவங்க ராயல் ரம்பிளில் நம்மளுடைய ட்ரூ மேக்கினேருக்காக அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட மார்க்காக கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மார்க்கர் நம்ம சேனல் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஸ்டே சேஃப். வார்ட்டா.